இன்னைக்கு 34 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரீரிலீஸ் பண்ணிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க மக்கள் வந்து மிகுந்த ஆரவாரத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் மாதிரி இதுக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாத நாங்க எல்லாரும் உட்காந்து படம் தியேட்டர்ல பார்த்தோம். அன்னைக்கு எவ்வளவு கிளாப் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு கிளாப் பண்றாங்க. அன்னைக்கு எந்த வசனத்துக்கு கிளாப் பண்ணாங்களோ அதே போல இன்னைக்கு வசனத்துக்கு கிளாப் பண்றாங்க. விஜயகாந்த் சார் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்ல பேக் ஷாட்ல போய் அன்னைக்கெல்லாம் எப்படி கை தட்டாங்களோ சேம் ஷாட் தான் இன்னைக்கு கை தட்டுறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிறக்காதவங்களா இன்னைக்கு படம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களா இன்னைக்கு கை தட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சார் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கு. ஆனாலும் அவர் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, நான் நிறைய நண்பர்கிட்ட விசாரிச்சேன். தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்குனாங்க, அடுத்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது வந்து படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லாம இருக்கிற இந்த காலகட்டத்துல 35 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணா கூட இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா இடங்களுமே மிகப்பெரிய ஆரவாரத்தோட மக்கள் வரவேற்கிறாங்க. பாசமுள்ள பாண்டிய சாங் வரும்போது தேட்டர்ல எல்லாரும் எழுந்து ஒரே ஆட்டம் ஆடுறாங்க. அதை விட ஆட்டமா தேரோட்டமா வரும்போது வந்து தேட்டர்ல எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அது போல வந்து கிளைமாக்ஸ் சீன்ல வந்து விஜயகாந்த் சார் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் தேட்டர்ல வந்து அனல் பறக்குது. உண்மையாவே வசனகர்த்தா லியாகத் அலி கான் சாருக்கும், மன்சூர் அலிகானுக்கும், ரம்யா கிருஷ்ணனுக்கும், சூப்பர் சுப்ராயனுக்கும், இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். இதை விட முக்கியமா இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையின் மூலம் ஒவ்வொரு இடத்திலும் நான் நிக்கிற இளையராஜா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். 2 பாட்டு தான் இருந்தாலும் ஆட்டத்தை தேட்டர்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், படம் முழுக்க வந்து விளையாடிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கிய சிப்ராம் ராவுத்தர் அவரை நான் மறக்க முடியாது. ஒரு காட்சிக்கும் வந்து அதுக்கு 500 பேர் வேணும், 1000 பேர் வேணும், 100 குதிரை வேணும், 60 குதிரை வேணும், ஃபைட்டர்ஸ் வேணும்னு சொல்லும் போது எதுக்குமே சலிக்காம வந்து படம் முடிகிற வரைக்கும் வந்து எனக்கு பெரிய தூணா இருந்தாரு. சிப்ராம் ராவுத்தரும் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படத்தை நான் உருவாக்கி இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கமலாத்தட்டுல லெப்ட் ரைட்டுமா அவங்க இருந்திருப்பாங்க. நாங்க அந்த படத்தை ரொம்ப சந்தோஷமா பார்த்துருக்கோம். இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை 2025 வந்து டிஜிட்டல் உலகத்துல சினிமா போயிட்டு இருக்கு. நீங்க அந்த காலகட்டத்துல வந்து ஒரு பிரம்மாண்ட படத்தை வந்து பண்ணிருக்கீங்க. எப்படி சார் நீங்க சாத்தியம் பண்ணி இன்னைக்கு உள்ள டைரக்டரால எடுக்க முடியுமா? அது மாதிரி பிரம்மாண்டத்தை சார் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம். ஆனா இதுக்கு வந்து விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஹீரோ வேணும். நிச்சயமா போடும். ஏன்னா வந்து நான் படம் பார்த்தேன், சண்முக பாண்டியன் படம் பார்த்தேன். விஜயகாந்த் சாருக்கு ஒரு இன்ச்சம் குறையாம ஏறி அடிக்கிறாரு அவர் வந்து. சார் இது வந்து என்னன்னா எங்ககிட்ட நெகட்டிவ் இல்ல, 35 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரிண்ட்ல இருந்து நாங்க பண்ணிருக்கோம். ஆனா ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தான் பண்ணிருக்கோம். அதனால வந்து என்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். நீங்க என்ன பாருங்க, இன்னைக்கு எடுத்த படத்துக்கு அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. பிலிம்ல இருந்து நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா கூட நீங்க அதை வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. நிச்சயமா அது ஈக்குவலா இதுதான் இருக்கு. சொன்னீங்க கேப்டன் பிரபாகரன் படம் செகண்ட் ரீ-ரிலீஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் 6 மாசம் வந்து ஒர்க் பண்ணாங்க, அது ஒர்க்கிங் பிடிக்கலன்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கா? நிச்சயமா இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, முதல்ல என்னன்னா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து அந்த பிலிம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணது கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லாம இருந்தது. நான் அப்புறம் வந்து கார்த்திகை கூப்பிட்டு சொன்னேன், கார்த்திக் இது மாதிரி வந்து பண்ணா இப்போ உழைப்பு வீணாயிடும். அதனால வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இது ஒரு ஃப்ரேமா ஒர்க் பண்ணணும்.
அப்படி பண்ணாதான் வந்து நல்லா இருக்கும். டிஐ பண்றது வந்து சும்மா ஒரு ஷார்ட்டா பண்ணக்கூடாது, ஒரு ஃப்ரேமா பண்ணணும். மொத்த குவாலிட்டி அதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னேன். அதை வந்து அப்புறம் ஒத்துக்கிட்டாரு, ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அப்புறம் ஒத்துக்கிட்டாரு, அது மாதிரி கார்த்திக் ஒத்துக்கிட்டாங்க. நிச்சயமா வந்து நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குவாலிட்டியில வந்து 1% அவங்க குறையில. சார் நிச்சயமா உங்க எல்லாரோட ஆதரவோட, மக்களோட ஆதரவோட, உங்களோட ஆதரவு, நான் பிரஸோட ஆதரவு சொல்றேன். ஏன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேப்டன் பூவாரன் 2 எடுக்கணும்னு நினைச்சேன். செம்மர கடத்துல மேஸ் பண்ணி அதை எடுத்து நினைச்சேன். அதுக்கு ஒரு புஷ்பா வந்ததால அதை ஸ்டாப் பண்ணேன். இப்ப படம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இதுல இருந்து நிறைய சீன்ஸ் புஷ்பாவில் இருக்குது. இது வந்து இந்த பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கும்போது சில சீன்ஸ் அது மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது. அதனால வந்து இதை பார்த்து அது வந்து அதை பார்த்து இது வந்து நான் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா நானே ஷோலையோட இன்ஃபுளுன்ஸ் தான் இந்த படம் பண்ணணும்னு நினைச்சேன். அப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த படம் பண்ணாததுக்கு ஒரு நல்லது நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு ஹீரோ வந்து நான் தேடிட்டு இருந்தேன். நீங்க கண் முன்னாடி வந்து இப்ப சண்முக பாண்டியன் ஒரு ஹீரோ கண் முன்னாடி இருக்காரு. அதனால இந்த சண்முக பாண்டியனை வச்சே கேப்டன் பூவாருக்கும் நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவும், விஜயநாத் சாரோட ஆசீர்வாதமும், எல்லாரோட ஆசீர்வாதம் தான் நிச்சயமா அதுக்கு ஈக்குவலான இல்ல அதை விட தரமான ஒரு படத்தை எங்களால தர முடியும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இந்த படத்தோட வசனகர்த்தா ஏகத்தலிங்கம். என்ன வசனகர்த்தா ஆக்குனதும் இயக்குனர் ஆக்குனதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். செல்வமணி அவர்களை இயக்குனர் ஆக்குனதும் விஜயகாந்த் அவர்கள் தான். மன்சூர் அலிக்கான தமிழ்நாடே கொண்டாட வச்சதும் விஜயகாந்த் அவர்கள் தான். இப்ப 34 வருஷம் கழிச்சு இவரை கொண்டாட்டம் இல்லையா? 340 வருஷத்துக்கு பின்னால கூட கேட்டவருடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு பண்ணிருக்காரு. இன்னைக்கு இந்த படம் அவர் இல்லைன்னா செல்வமணி சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாம் அவர் இல்லைன்னு இந்த படத்தை கற்பனையே பார்த்திருக்க முடியாது. எவ்வளவு டைலாக் கொடுத்தாலும் பேசுவாரு. என்ன நீங்க ஷாட் வச்சாலும் நடிப்பாரு, ப்ரூஃப் இல்லாம நடிப்பாரு. இந்த படத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் கொண்டு வந்த செல்வமணி அவர்கள் இனிமேல் மறுபடியும் படம் இயக்கி இன்னொரு கேப்டன் பிரம்மாண்டம் போல ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுப்பார். அது வெற்றி படமாக அமையும். அதற்கு உங்களுடைய ஆதரவு எல்லாம் தேவை. அது